எனக்கு வந்து கோல்டு இருக்கு, இல்ல காஃப் இருக்கு, இல்ல நான் சிக்கா இருக்கேன். ஸோ நான் வந்து பேபிக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் கன்டின்யூ பண்ணலாமா? இல்ல பண்ணக்கூடாதா? இது வந்து நெறைய பிரெஸ்ட் ஃபீடிங் மம்ஸ்க்கு இருக்கக்கூடிய டவுட். ரொம்ப காமனா இருக்கக்கூடிய கோல்ட், காஃப், ஃப்ளூ ஸோ இந்த ஜுரம் அந்த மாரி விஷயங்கள் காமன் எயில்மெண்ட்ஸ பொறுத்தவரைக்கும், நீங்க வந்து குழந்தைக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் ரொம்ப ரேர்லி ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கலாம் வேர் இந்த சிவியர் இன்ஃபெக்ஷன்னாலேயோ இல்லை அந்த நேச்சர் ஆஃப் மெடிசன் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த பவர்ஃபுல் மெடிசன்ஸ் வந்து குழந்தைக்கு சூட் ஆகாது அப்படிங்கிறதாலேயோ நீங்கள் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் வரலாம். ஆனால் அப்படி வரும்போது உங்கள் டாக்டர் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க இது வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் சேஃப் கிடையாது, ஸோ நீங்கள் ஃபீட் பண்ணாதீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன். பட் அப்படி உங்கள் டாக்டர் சொன்னாலொழிய நீங்கள் வந்து காமனாக வரக்கூடிய கோல்டு, காஃப், ஃபீவர் அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். பிரெஸ்ட் ஃபீடிங்கை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்டிபாடிஸ் வந்து குழந்தைக்கு பிரெஸ்ட் மில்க் வழியாக போய் குழந்தைக்கும் வந்து இம்யூனிட்டி பில்ட் ஆகும். ஆல்ரெடி அந்த கிருமிக்கு எகெயின்ஸ்டாக அந்த நோய் எதிர்ப்பு அந்த ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறது வந்து குழந்தை உடம்புல ஆல்ரெடி இருக்கும் பிரெஸ்ட் ஃபீடிங் வழியாக நீங்கள் ஃபீட் பண்ணதால. ஸோ அதனால் உங்ககிட்ட இருந்து குழந்தைக்கு வந்து அந்த வைரஸ் பரவி குழந்தை சிக்கானாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப சிவியர் சிம்டம்ஸ் இருக்காது. பிகாஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் இம்யூனிட்டி வந்திருக்கும்.